தக்காதா, நீ நிஷிமுராவோட ரொம்ப க்ளோஸா இருக்கல்ல? நிஷிமுரா கூட க்ளோஸா இருக்கிறதோ ஒரு எலிசைட் ஃபிராக்டலைசேஷனா? அது ஃபிராக்டலைசேஷன் இல்ல, ஃபிராட்டனைசேஷன். ஆமா ஆமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போலாம் ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கவங்க கிட்ட க்ளோஸா பேசினாலே அது ஒரு மிகப்பெரிய குற்றம். நீ வேற ஆல்ரெடி நிஷிமுரா கூட க்ளோஸா இருக்க. இதே மாதிரி போயிட்டு இருந்தா அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படி மட்டும் நடக்க கூடாது. ரொம்ப பாவம். பிரச்சனையாகுமா? அப்படின்னா உங்களுக்கும் அப்படிதானே? எதுக்காக அப்படி சொல்ற? அது வந்து நீங்களும் தான் என்கிட்ட வந்து எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னா அதுவும் தப்பு தானே. இப்ப என்ன பண்றது? என்னால உங்களுக்கும் நிஷிமுராக்கும் இப்ப தேவையில்லாம பிரச்சனை ஏற்பட போகுது. என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்காக மன்னிப்பு கேக்குற? இவ ரொம்ப நல்லவனா இருக்கானே. பரவாயில்ல தக்காதா, பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி ஜஸ்ட் நார்மலா பேசுறது எல்லாம் தப்பு கிடையாது. நிஜமாவா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. உன்கிட்ட மட்டும் நான் பேசாம இருந்திருந்தேன்னா தனிமையா இருந்து அப்படியே செத்துருப்பேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. நானும் தான். அடேங்கப்பா, ஒரு சீனியரோட கிறிஸ்மஸ் ஈவ்ல ஒண்ணா இருக்கிறது. லைப்ரரி ஆபீஸ்ல நீங்க ரெண்டு பேர் மட்டும் தானே? அட இச்சிக்கோ, நிறுத்து. இப்போ எதுக்காக என்ன கிண்டல் பண்ற? ஆமா, அவன் புக்ஸ் எல்லாம் படிப்பானா? ஆமா ஆமா, என்னை விட அவன் அதிகமாவே புக்ஸ் படிக்கிறான். நீயே ஒரு புக் ஃபார்ம், உன்னை விட அவன் பெரியாளா? இதுக்குதான் ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவன் ரொம்ப மெச்சோர்டா நடந்துக்கிறான். என்னால நர்வஸ் ஆகாம இருக்கவே முடியல. என்னோட அவுட்ஃபிட் ஒன்னும் வியர்டா இல்லையே, ரொம்ப பிளைனா இருக்கா? அது போதும், ஏற்கனவே உன் மேக்கப் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஓ கசுமி அக்கா. ஹாய், நான் சும்மா பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். வாடா தம்பி, இன்னைக்கு இவ கூல் சீனியரோட கிறிஸ்மஸ் ஈவ் டேட்டுக்கு போறா. என்ன கிறிஸ்மஸ் டேட்டுக்கா? உண்மையிலேயே சூப்பர். அடடா, தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சைலண்டா இருங்களேன். அக்கா, நீ என்ன பண்ண போற? ஒரு கிராம் ஸ்கூல்ல என்னோட டியூட்டிஸ நான் பண்ண போறேன். இது கேட்கவே சூப்பரா இருக்குக்கா. சின்ன பசங்க எல்லாருமே ரொம்ப ஹானஸ்டா இருக்காங்க. நானும் இனிமே ஹானஸ்டா இருக்க விரும்புறேன். என்னால இத கண்டிப்பா முடியும்ல? உங்களால முடியும். டேய், நீ இப்ப வெளிய கிளம்புறேன்னு தானே சொன்ன? ஆமா, நான் வெளியே தான் போறேன். நிஷிமுரா கூட நான் ஷாப்பிங்க்கு போக போறேன். அங்க இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவ். நாங்க தக்காதா வீட்ல ஒரு பார்ட்டி பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்காக நான் அவளோட காத்திருக்கேன். நிஷிமுரா, தக்காடாவோட வீட்ல கிறிஸ்மஸ் பார்ட்டி. அதுக்கான டைமும் வந்துருச்சு. நாம ஜஸ்ட் இப்ப ஷாப்பிங்காக தானே வந்திருக்கோம். இல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நிஷிமுரா. பார்ட்டியோட ஃபன்னான பார்ட்டி அதோட ப்ரிப்பரேஷனை ரெடி பண்றதுதான். அப்படியா? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த டேட்டை என் கேலண்டர்ல நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். பிரமாதம் போ. என்ன பொறுத்தவரை நான் இத ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றேன். சோ எனக்கு என்ன பண்ணனும்னு தெரியாது. கிறிஸ்மஸ் டைம்ல எப்பவுமே நம்ம பண்ணாத ஒரு விஷயங்களை செஞ்சு பார்க்கணும். நீ எந்த மாதிரி சொல்ற? நிஷிமுரா, உனக்கு பார்க்லைன் சிடரை பத்தி தெரியுமா? தெரியாதே. அது ஆல்கஹால் மாதிரி இருக்க ஜூஸ். சின்ன பசங்களும் அதை குடிக்கலாம். உன்னோட கிளாஸ் நீ ரைஸ் பண்ணும்போது அப்படியே பெரியவங்க மாதிரியே இருப்ப. ஈனோல கண்டிப்பா அதை குடிப்பா. ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஜூஸ் மட்டும் தானா? அது மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட கேக்கும் ஃப்ரைட் சிக்கனும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பிரசன்ட்டும் கொடுக்கலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பிரசன்ட் கொடுப்பாங்களா? அப்ப நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா வரேன். பொறுத்திருந்த உனக்கு என்ன பிரசன்ட் தர நீயே பாரு நிஷிமுரா. நான் எதிர்பார்க்க
எதிர்பார்ப்ப வளர்த்துக்கணும்னு சொல்ல வரியா? ஆமா ஆமா அதேதான். கிறிஸ்மஸ் டைம்ல அது கூட இல்லனா எப்படி? தக்காதாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. இத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, உன் வீட்ல இருந்து தான் கால் பண்றாங்க. ஓ, இன்னும் முன்னாடியே அங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணி பேசு. சிக்னல் ட்ரூப் மாதிரி நீ இத நினைச்சுக்கோ. ஆ, ஹலோ ஹலோ, நாங்க டெக்கரேஷன் ஸ்குவாட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். டெக்கரேஷன் வேலைலாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய உதவிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓவர். ஒழுங்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. காப்பி தட் சோல்ஜர். உங்களோட வேலையை தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. ஷாப்பிங் ஸ்குவாடும் எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஓவர். பார்க்கவே ஃபன்னா இருக்கே. ஆல்ரைட், நான் இத டிடெக்டிவ் நிஷிமோரா கிட்ட சொல்லிடுறேன். டிரான்ஸ்மிஷனை முடிச்சுக்கலாம். கசாரா கால் பண்ணதா சொன்னா அவ கொஞ்சம் லேட்டா வருவாளாம். ஓ, அப்படியா? நல்ல வேளை நான் அவளை இன்வைட் பண்ணேன். ஹே ஹே நிஷிமோரா, அந்த கேக் ஷாப் எங்க இருக்குன்னு பாரு. ஆ, அது இரு பாக்குறேன். ம், ஆ, அந்த பக்கம் நினைக்கிறேன். ஓகே, வா அந்த பக்கம் போலாம். ஆ, அந்த பக்கம் கிடையாது தக்காதா. ஆ, அப்போ எந்த வழி? அந்த பக்கம். ஹேய், அங்க பாரு பாரு. ஆ, இந்த சின்ன பசங்க 2 பேரும் கிறிஸ்மஸ் டேட்டுக்கு வந்திருக்காங்க போல. இருக்கலாம். ரொம்ப அழகா இருக்காங்க. கிறிஸ்மஸ் டேட்டா? கிறிஸ்மஸ் டேட்டா. சோ அப்படினா இன்னைக்கு நாம 2 பேரும் பார்க்கிறதுக்கு அவ்வளவு வளர்ந்தவங்க மாதிரி தெரிகிறோம் போல. அந்த ட்ரிங்கையும் குடிப்போம். ஆமா, சரியா சொன்ன. ஓகே, பா போலாம். தக்கா அவங்க சொன்னது எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு வகையில புரியாம இருக்கிறதும் நல்லதுதான். ஓ, ஓ, கசுமி அக்கா. கசுமி அக்காவா? அவங்க தான் கசுமி அக்கா, என் அக்காவுடைய ஃப்ரெண்டு. அவங்க அப்பப்ப விளையாட வீட்டுக்கு வருவாங்க. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா கேம் விளையாடுவாங்க. ஆ, ஆ, அவங்க ஒரு பையனோட இருக்காங்க. என்னோட அக்கா சொன்னா கசுமி அக்கா இன்னைக்கு கிறிஸ்மஸ் டேட்டுக்கு போறாங்கன்னு. நம்மள மாதிரியே அவங்களும் லவ்லி கப்பலா இருக்காங்கல்ல. அப்படிலாம் இல்ல. ஆனா அவங்க பார்க்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இங்க குளிராதா? வீடியோ கேம் மாதிரி ஏதாவது விளையாடலாம்ல, இல்ல ட்ரிங்க் ஏதாவது குடிக்கலாம். நீ இன்னும் அந்த ட்ரிங்க்லயே இருக்கியா? நான் வேணா உங்களை கூப்பிடவா? என்ன, டேட்ல இருக்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கசுமி அக்கா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஏய்! ஆ. என்னாச்சு? நிஷிமுரா, நாம வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை கிஸ் பண்ணலாமா? கேக்கு. அ, என்ன? நாம இப்ப போய் கேக்கு வாங்கிட்டு வரலாமா? ஆமா ஆமா, நம்ம போய் இப்ப கேக்க வாங்கிடுவோம். என்னன்னு தெரியல. நாம எப்பவும் கை ஒன்னா பிடிச்சிட்டு தான் போவோம். ஆனா இன்னைக்கு உன் கை